வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் படங்களை பற்றி எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எப்போவுமே படங்களை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் உண்மை தான். ஆனால் நமக்கு எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாமல் தான் பேசிகிட்டே இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு போன வருஷம் மாரி செல்வராஜ் எடுத்த வாழை படம் வந்தப்போ அந்த படத்தை பார்க்காத ஒருத்தர்கிட்ட போய் என்ன படம் எடுத்திருக்காங்க, கடைசியில் எல்லாரையும் கொண்டு விட்டாங்க, எல்லோரும் செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்படி சொல்கிறதன் வழியாக அந்த படத்தை பார்க்காத ஒருத்தருக்கு அந்த படத்தை பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த ட்ராஜிக் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்க விடாமல் பண்ணிடுறாங்க. அந்த ஃபீலிங்ஸை அந்த இடத்துல போய் அன்எக்ஸ்பெக்டடாக ஃபீல் பண்ணாமல் அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுனால அந்த ஃபிலிம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஸ்பாயில் ஆயிடுது. ஃபைட் கிளப் படத்தில் டைலர் டர்டன் ஃபைட் கிளப் ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே வர்ற மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுவார், ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ஃபைட் கிளப் இஸ் டு நாட் டாக் அபவுட் ஃபைட் கிளப். செகண்ட் ரூல் ஆஃப் ஃபைட் கிளப் இஸ் டு நாட் டாக் அபவுட் ஃபைட் கிளப் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஒவ்வொரு தடவை ஃபைட் கிளப் கூடும்போதும் அதுக்கு வர்ற நம்பர்ஸ் கூட்டிகிட்டே இருக்கும், வர்ற ஆட்கள் கூட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ சொல்லுவார், அப்போ நீங்கள் எல்லோரும் அந்த ரூலை பிரேக் பண்ணுறீங்க, அதனால தான் இங்கே வரக்கூடிய எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம என்ன தான் எப்படி படங்களை பற்றி பேசணும்னு சொல்லி ரூல்ஸ் சொன்னாலும் அதை மக்கள் பிரேக் பண்ண தான் போகிறாங்க. இருந்தாலும் தொடர்ந்து அதை ஒரு பேஷனாக பார்க்குறவங்க, அதை பேஷனாக பேசுகிறவங்க, அவங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணுவதன் வழியாக படம் பார்க்காத ஒருத்தருக்கு ஒரு படத்தை பற்றி சொல்லும்போது ஸ்பாய்லர் இல்லாமல் நீங்கள் அந்த படத்தை பற்றி சுற்றி வளைச்சி பேசும்போது அவங்க படம் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள் எதுவும் அந்த ஃபிலிம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸை கெடுக்காமல் இருக்கும். முதல் ரூல் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு படத்தை பற்றி பேசும்போது அந்த படத்தில் உள்ள முக்கியமான பிளாட் ட்விஸ்ட், சீன்ஸ், இது எதையுமே சொல்லவே கூடாது. நீங்கள் அந்த படம் எந்த ஊரில் நடக்குது, என்ன கான்டெக்ட்னு சொல்லலாமே தவிர்த்து அதில் உள்ள கீ இன்சிடென்ட்ஸை டயலாக்ஸோடு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த படத்தை பார்க்குற ஒருத்தர் அவர் அந்த அந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத இழந்துடுறாரு. அதனால் எப்போவுமே கீ இன்சிடென்ட்ஸ், பிளாட் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் இதை பற்றி பேசவே கூடாது. இப்போ ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் படம் பார்க்க விரும்புகிறவங்க தொடர்ந்து படம் பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி எந்த விதமான தகவலையும் தெரிஞ்சுக்காமல் போய் பார்க்குறது தான் நல்லது. இப்போ ஒரு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே அவங்க வைரல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஆரம்பித்தாச்சு, டீசர், ட்ரெய்லர், ஃபஸ்ட்டு சிங்கிள், இந்த மாதிரி தொடர்ந்து அதை விளம்பரம் பண்ணிகிட்டே இருக்காங்க, வைரல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன மறுநாளே அது ரொம்ப பழைய படம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருது. அப்போது ஒரு படத்தை பற்றி மிக அதிகமான தகவல்கள் நமக்கு சேரும்போது நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூடுது. இல்லை நிறைய ஆல்ரெடி ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிட்டதுனால அதை போய் பார்க்கும்போது அது ரொம்ப சுமாரான படமாக இல்லை போரிங்கான படமாக தெரியுது. நீங்கள் ஒரு படத்தை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளோ குறைவாக தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளோ குறைவாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த படத்தோட போஸ்டர் இல்லை அந்த படத்தை பற்றின ஒரு மீம், நாங்கள் மீம்னு சொல்கிறது இன்டர்நெட்டில் படங்களில் உள்ள டயலாக்ஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக கிடைக்கும், ஃபார்வேர்டாக வரும் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், அந்த மாதிரி. அப்போது அந்த ஒரு டயலாக் வச்சு அந்த படத்தை பார்க்குறதையா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுறது. அப்படி குறைவாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு படத்தை பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காம அந்த படம் மிக நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. சிலர் படத்தோட டைட்டில் வச்சு முடிவு பண்ணுவாங்க அந்த படத்தை பார்க்குறதா இல்லையான்னு. படத்தோட டைட்டில்லையே ஒரு கதை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் த வெஸ்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருந்தா அந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம்லேயே ஒரு கதை இருக்குது. அதே மாதிரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட், இந்த மாதிரி டைட்டில்ஸே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துரும். அப்போ அதை வச்சுக்கிட்டு அந்த படத்தை பார்க்குறது. அப்படி டைட்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் த வெஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு போய் பார்க்குறீங்க. செர்ஜியோ லியோன் அப்படின்னு தெரிய வருதுன்னா அவர் வேறு என்ன மாதிரி படம் எடுத்திருக்காரு, வேறு என்ன படங்கள் எடுத்திருக்காருன்னு அதை பார்க்குறீங்க. அப்படி அதை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இயக்குனரோட எல்லா படங்களையும் பார்த்த அனுபவம் கிடைக்குது. அப்படி நீங்கள் இயக்குனர்களை ஃபாலோ பண்ணலை, நடிகர்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அந்த படத்தில் நடித்த நடிகர் வேறு அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து ஒரு நடிகர் நடித்த எல்லா படங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா டென்சல் வாஷிங்டன், டாம் க்ரூஸ், இவங்கெல்லாம் பல வருஷங்களாக, பல 10 வருடங்களாக, கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக நடிச்சிட்ருக்காங்க. அவங்க எல்லா மாதிரி ஜானர்லேயும் நடிச்சிருப்பாங்க. நமக்கு வர்றது டாம் க்ரூஸ் நடித்த மிஷன் இம்பாசிபிள் படம் தான் நமக்கு வரும். பட் ஆனால் அவர் எல்லா விதமான படங்களையும் நடிச்சிருப்பார். அப்படி தேடி பார்க்கலாம், ஒரு பர்டிகுலர் ஆக்டரோட எல்லா விதமான படங்களையும் நீங்கள் பார்க்கலாம்.
அப்புறம் இப்படி தொடர்ந்து படங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஜானர் தான் பிடிக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். அது க்ரைம், த்ரில்லர், கேங்ஸ்டர், இல்லை ரொமான்டிக் காமெடி, அப்படி ஏதோ ஒரு ஜானர் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த ஜானரில் எது பெஸ்ட்டு 10 ஃபிலிம்ஸ் இல்லை பெஸ்ட்டு 50 ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு தேடிங்கன்னா இன்டர்நெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த டைட்டில் பிடிச்சிருக்கோ அந்த டைட்டில் வழி நீங்கள் படங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு கேங்ஸ்டர் படங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு குட் ஃபெல்லாஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. கேங்ஸ்டர்னால் பேடாக தானே இருக்கணும், அது ஏன் குட்டுன்னு வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த படத்தை முதல்ல பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு கோர்ட் ரூம் ட்ராமா பார்க்கணும், கோர்ட்டில் நடக்கிற ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 12 Angry Men, டு கில் அ மாக்கிங் பேர்ட், ஜட்ஜ்மெண்ட் அட் நியூரம்பர்க், இந்த மாதிரி படங்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே மிக பழைய படங்கள். இப்போ நீங்கள் இப்படி பழைய படங்களை பார்க்கும்போது அந்த படத்தை பார்த்ததோடு மட்டும் நிற்காமல் அதோட ரிவ்யூ, அதை பற்றி IMDbயில் இருக்கிற ட்ரிவியா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நிறையா படிக்கும்போது அந்த படத்தோட ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் அட் நியூரம்பர்க் மாதிரி ஒரு படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை டு கில் அ மாக்கிங் பேர்ட் மாதிரி ஒரு படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அது எந்த பின்புலத்தில் நடந்தது, எந்த சோசியல் சிச்சுவேஷனில் அந்த கதை எழுதப்பட்டது, இல்லை அது அதன் பின்னாடி உள்ள வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதே வரலாற்று காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வேற ஒரு படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது அந்த படத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒருத்தரை விட மேலதிகமாக அந்த படம் நன்றாக புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த OTT வந்த பிறகு நீங்கள் பழைய படங்களையும் அதில் பார்க்கலாம், இப்போ வர்ற படத்தையும் புது படத்தையும் ஒரு மாதத்துக்குள்ளே அதில் ஆன்லைனில் பார்க்க கிடைக்குது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பெஸ்ட்டு படங்கள் அப்படின்னு தேடினீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆகி ஒரு லிஸ்ட்டு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அந்த படம் வந்தப்போ அது தேட்டரிக்கெலாம் பெருசாக பார்க்கப்படலை. அப்புறம் லேட்டராக அது வீடியோ கேசட்டாக, சிடியாக, டிவிடியாக டெலிவிஷனில் பல தடவை IMDb லிஸ்ட்டில் இன்னமும் அதுதான் முதல் இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி படங்கள் ஷெல்ஃப் லைஃப் உள்ள படங்கள் இருக்கும், வந்தபோது கவனிக்காமல் விட்டுருப்பாங்க, அப்புறம் அது பெரிய ஹிட் ஆகும். பிளேட் ரன்னர் மாதிரி படங்கள் கூட அந்த மாதிரி தான். பிளேட் ரன்னர் பார்ட் 1 and 2 ஆஸ் வெல், ரெண்டுமே ரிலீஸ் ஆனப்போ பெரிய அட்டென்ஷன் இல்லை, பட் லேட்டராக அதை மக்கள் ஒரு கிளாசிக்காக ஏற்றுக்கிறாங்க. ஸோ அப்படி படங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். கடைசியாக படங்களை பார்த்துட்டு இன்றைக்கி எல்லோரும் ரேட்டிங் பற்றி பேசுகிறாங்க. 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்ட்டு. அதை பற்றிலாம் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்தை பார்த்ததுனால நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, நம்ம புதுசாக என்ன அடைஞ்சோம் அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். அதை தவிர்த்து அந்த படத்தோட வசூல் என்ன, அந்த படத்துக்கு பின்னாடி உள்ள இன்ட்ரிகசிஸ் என்ன, அது எப்படி, அந்த இதெல்லாம் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி ஃபிலிம் வாட்சிங். தேங்க்யூ.